நான் எடுத்துட்டிங்களா எல்லாத்தையும்? எல்லாம் முடிஞ்சிருச்சா? இங்கே என்ன நடலாம்? முள்ளங்கி, அப்புறம் கொத்தவரங்காய், பீன்ஸு, இதெல்லாம் இதில் போட்டுடலாம். வெள்ளரிக்காய் விளைஞ்சி இதாகிடுச்சு, எடுத்துட்டோம். மண் நல்லா இருக்குது. காயறதுக்கு முன்னாடி அப்படியே இது பண்ணி விட்ருங்க. இப்போவே கீரை எடுத்துடலாமா? சிறுகீரை இன்னும் 2 நாள் போட்டோமா? அப்புறம் முத்திருச்சுன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட்டாக இருக்காது. சரி, இந்த வெண்டைக்காய் இதில் வருமா இன்னும்? இல்லை, அதில் அடியில் சேப்பங்கிழங்கு செடி இருக்குதுங்க. இதை அழுத்திடுச்சு. இது எடுத்துட்டோம்னா அது நல்லா வரும். இதே மாதிரி அங்கே 2-3 இருக்குது. எல்லாமே வெண்டைக்காய் செடி வந்து அப்படியே அழுத்திடுச்சு. எடுத்து போட்டுருங்க. முடிஞ்சிருச்சு வெண்டைக்காய், இனிமேல் வராது. அந்த இடத்துல வெண்டைக்காவும் நடுங்க. கீழாநெல்லி நிறைய இருக்குது. இதை பாருங்கள், கீழாநெல்லி எல்லாம் கீழாநெல்லி எல்லாத்தையும் எடுங்க. போட்டு மோரில் சாப்பிட்டோம்னா லிவருக்கு நல்லது. ஏங்க இந்த கீழாநெல்லி மட்டும் தனியாக புளி எடுத்து வைங்க. மருத்துவ குணம் வாழ்ந்ததுங்க கீழாநெல்லி. இதை அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு மோரில் போட்டு குடித்தோம்னா லிவர் டெம் பிரச்சனையாக இருக்கிறதெல்லாம் சரியாயிடும். இந்த புதினாவை அப்படியே ஒதுக்கி விட்டுறீங்களா? அப்படியே எடுத்து எங்கன்னா நட்டு விட்டுறீங்களா? இது அப்படியே இப்படி எடுத்து நட்டுருங்க, வந்துடும். கீழாநெல்லிங்க மருத்துவ குணம் வந்தது. இந்த பிளாட்டில் கீழாநெல்லி, குப்பை மேனி, அப்புறம் கற்பூரவல்லி, துளசி எல்லாமே இருக்குங்க. எதையும் வெளியில் இது வருங்க. அம்மான் பச்சரிசி, இது வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லா கேட்கும். அம்மான் பச்சரிசி இது நான் சாப்பிட போகிறேன் இப்போது.